ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஸ்பைசஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் 10 நிமிஷத்தில் பரோட்டா எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நம்ம முட்டை, பால், உருளைக்கிழங்கு நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. வெறும் 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக இது செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் ஊற வைக்க தேவையில்லை, மாவு ரொம்பவும் நல்லா இழுத்து பிசைய தேவையில்லை. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுக்கிறேன். அந்த உப்பை வந்துட்டு எல்லா மாவுலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாவில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பரோட்டாக்கு வந்துட்டு நம்ம நிறைய எண்ணெய் சேர்க்க போகிறது இல்லை, ரொம்ப கம்மியான அளவில் தான் எண்ணெய் சேர்க்க போகிறோம். சும்மா லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் சுடு தண்ணி எடுத்திருக்கேன். சுடு தண்ணியை ஊற்றி பேசிய போகிறேன். நம்ம வந்து கொழுக்கட்டை மாவுக்குலாம் நம்ம சுடு தண்ணி எடுத்துப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு விதை நம்ம நல்லா எடுத்துக்கணும். கையில் வந்து நல்லா சுடணும், அந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி. அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்ப கொஞ்சம் சூடாக இருக்கும். இப்போ சுடு தண்ணி ஊற்றுனதுனால அதனால கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்துட்டு ஒரு சாஃப்டான டோ கிடைக்கணும். இப்போ மாவு கொஞ்சம் ஆறிட்டு இருக்கும், நம்ம கையிலே பிசைஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் லைட்டாக ஒட்டும், அதுக்கப்புறம் போக போக கையில் ஒட்டாது. இது வந்து நம்ம ரொம்ப இழுத்தெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை, சும்மா நார்மலாக நம்ம பிசைஞ்சாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மாவை ஒர்க் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கீழே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மாவை வச்சுட்டு அது மேலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக இன்ஸ்டன்ட் பரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க. ஆனால் நம்ம இந்த பரோட்டாக்கு வந்துட்டு நிறைய எண்ணெய் ஊற்ற போகிறது இல்லை, இருந்தாலுமே வந்துட்டு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு மாவு. இப்போ இந்த மாவை 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்துட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். நமக்கு 1/2 கிலோ மைதாவில் வந்துட்டு 10 பரோட்டா கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும், இந்த சைஸ்க்கு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒர்க் சர்ஃபேஸ் ஏரியாவில் மாவு போட்டுட்டு இப்போ உருண்டையை வச்சுட்டு நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். ரொம்பவும் மெலிசாக தரட்டணும். இப்போ எல்லா பக்கமும் வந்துட்டு நல்லா ஈவன் ஆக்கிக்கலாம். அது மேலே வந்துட்டு நான் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
அந்த எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கத்தியை வச்சுட்டு ஆனால் மேலே கோடு போட போகிறேன். இந்த மாதிரி நம்ம லைனாக கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது 2 பக்கமே அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாவை நல்லா சுருட்டி எடுத்துக்க போகிறேன். கடைசி மாவை வந்துட்டு நம்ம அடியில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கையில் நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நான் ப்ரெஸ் பண்ணி விட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரோலர் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். பட் எல்லாமே வந்துட்டு ஈவனாக இருக்கணும், எல்லா சைட்ஸுமே. ஓகே, இப்போ கரெக்டான சைஸ்க்கு வந்துடுச்சு. இப்போ தவா ஹீட் ஆகிடுச்சு. இது மேலே பரோட்டா போட்டுக்கலாம். இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம திருப்பி போட்டு விடணும். பரோட்டா வந்துட்டு எப்போவுமே மீடியம் ஹீட்டில் தான் நம்ம குக் பண்ணணும். லோ டு மீடியம் ஹீட்டில். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்மளோட பரோட்டா இப்போ ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பிளேட்டுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சூடாக இருக்கும் போது லைட்டாக 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கவே ரொம்ப லேயராக அழகாக இருக்குது. நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். 5 நிமிஷம் மாவு பிசையறதுக்கு, 5 நிமிஷம் நம்ம சுடுறதுக்கு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களால் உடனே பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.